sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் மரியாவிஷன் நண்பர்களே, அன்பர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே அனைவருக்கும் கிறிஸ்மஸ் விழா வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து இந்த இறைவார்த்தை சிந்தனைக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்மஸ் விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி இருப்பீர்கள். இரவெல்லாம் விழித்திருந்து பாடல்கள் பாடி அருமையான ஜெபங்கள் செய்து நேற்றைய தினத்திலே அருமையான உணவு உண்டு அருமையாக நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி இருப்பீர்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே நாம் சிந்திக்கக்கூடிய முதல் சிந்தனையே குடும்பம்தான். எனவே திருக்குடும்பத்தினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். திருக்குடும்பத்தினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இறை திட்டத்தை ஏற்கின்ற குடும்பம், இறை திட்டத்தை ஏற்கும் குடும்பம் என்ற ஒரு மைய சிந்தனையிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இறை வார்த்தையானது மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது பிரிவு 13 முதல் 15, 19 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள். இறை திட்டத்தை ஏற்கும் குடும்பம். ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கே இரும், ஏனெனில் குழந்தையை ஏறுவது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கின் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இறை திட்டத்தை ஏற்கின்ற குடும்பம். எல்லாருக்கும் திட்டங்கள் உண்டு. இயற்கைக்கு ஒரு திட்டம் உண்டு. இயற்கையினுடைய திட்டம் இந்த பூமி பந்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், சிறு ஊர்வன, பரப்பன எல்லாவற்றுக்கும் திட்டம் இயற்கையாகவே கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதில் மனிதனுக்கு என்று மனிதன் பல வேளைகள் திட்டங்களை வைத்திருக்க வேண்டும். இந்த திட்டத்தினுடைய மையமாக இருக்க வேண்டியது இறைவனுடைய திட்டம் என்று சொல்லக்கூடியது. எனவே நசரேயன் என்று அழைக்கப்படுவதற்கும் நடக்கின்ற பல்வேறு காரியங்களை நாம் இன்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் ஒரு திரைப்படத்திலே வருவது போன்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்வது, இன்னொரு இடத்திலே தப்பித்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருப்பது, அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது,
மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவது, இவையெல்லாம் ஒரு கனவு போன்று அல்லது கற்பனையில் உருவாக்கப்படுகின்ற திரைப்படம் போன்று நடந்ததோ என்று நாம் சிந்திக்க முடியும். அதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது திரைப்படம் போன்று அல்ல, மாறாக யதார்த்தத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்றால், இயேசுனுடைய குடும்பத்திற்கான கணக்கெடுத்தல், சென்சஸ், அதற்காக பெத்லகேமுக்கு செல்கிறார்கள். அங்கே இயேசு பிறக்கின்றார். பிறந்தவுடனே பல்வேறு ஆபத்துக்கள் வந்து சூழ்ந்து கொள்ளுகின்றன. பல்வேறு ஆபத்துக்கள். குழந்தை பிறப்பதே பெரிய ஒரு ஆபத்தினுடைய மத்தியில் பிறக்கிறது. பாதுகாப்பற்ற ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறது. இடையர்கள் தான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். விலங்குகள் பாதுகாப்பாக இருந்தன. காலநிலை எதிராக இருந்தது, குளிராக இருந்தது, பனியாக இருந்தது. இவை அனைத்துமே அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்திற்கும் எதிராக இருந்த சூழ்நிலையாக பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கு அரசியலிலிருந்தும் நெருக்கடி வருகிறது. குழந்தையை கொல்லப் போகிறார்கள், தேடப் போகிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மளது இப்பொழுதெல்லாம் இடி பரிசோதனை செய்வது போன்று வருவாய்த்துறையானது சென்று நள்ளிரவிலே பிடிக்கின்றார்களே, அது போன்று குழந்தையை தேடி பிடித்து கொன்றுவிட வேண்டும் என்று ஏரோது தேடுகின்றார். எவ்வளவு பயமாக இருந்திருக்கும், எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்திருக்கும், எவ்வளவு சோர்வாக இருந்திருக்கும், எவ்வளவு தயக்கத்தினுடைய மத்தியில் இவர்கள் இரவோடு இரவாக எழுந்து செல்கிறார்கள். அதற்கு முன்னால் நடக்கின்ற மன வேதனை, மன போராட்டம் என்று சொல்லக்கூடியது அளப்பரியது. அன்புக்கினியவர்களே, அன்னை கன்னிமரியாளுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாதது போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோசேப்பு தான் அதில் முக்கியமான லீடு எடுக்கிறார், முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்றார். எனவே யோசேப்புக்கு கனவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், குழந்தையை தேடுகிறார்கள், எனவே அதை தூக்கி கொண்டு ஓடிவிடு என்று சொல்லுகின்றார். அவ்வளவு எளிதான ஒன்றா தூக்கி கொண்டு ஓடுவது என்று சொல்லக்கூடியது? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பார்டர் தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவ்வளோ எளிதான ஒன்றா? இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ் பார்டர் தாண்டி தேசத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் எளிதான ஒன்றா? ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வது, ஒரு பகுதியில் இன்னொரு பகுதிக்கு குழந்தையின் தூக்கி கொண்டு செல்வது என்பது எளிதான ஒன்று அல்ல. ஆனால் யோவான் அருமையாக நம்முடைய சூசேப்பர் செல்கின்றார். குழந்தையும் கூட்டிக் கொண்டு, தாயையும் கூட்டிக் கொண்டு. தாய்க்கு எவ்வளவு உடல் உபாதைகள் இருந்திருக்கும். குழந்தை பிறந்த உடனடியாக ஏற்படுகின்ற வலிகள், வேதனைகள், இவைகளை எல்லாம் தாண்டி இவர் பயணிக்க வேண்டும். குழந்தை பிறந்த உடனே இவ்வளவு நெடு தொலைவிலே, கடும் குளிரிலே, இரவிலே பயணிப்பார்களா? எனவே அந்த யோசேப்பினுடைய திட்டம் கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றவாறு அமைய வேண்டுமென்றால் பல்வேறு தியாகங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. பல்வேறு தியாகங்களை, ஒருத்தல்களை, சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் இன்றைய சிந்தனையானது இறை திட்டத்தை ஏற்கின்ற குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது, இப்பொழுதெல்லாம் பத்திரிகைகளை படிப்பது போன்று இறை திட்டம் இதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குழந்தை இந்த கடும் குளிரிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறக்குது என்று சொன்னால் அது பயங்கரமான சங்கடமான ஒரு சூழ்நிலை. இப்பொழுதெல்லாம் பாதுகாப்பாக பிள்ளைகள் அரசு மருத்துவமனைகளில், தனியார் மருத்துவமனைகளில் பிரச்சனைகள் இருந்தால் ஐசியூவில் இருந்து பிறக்கின்றார்கள் அல்லது பிறக்கச் செய்கின்றார்கள். எவ்வளோ வசதிகள், எவ்வளோ மருந்துகள், எவ்வளோ மாத்திரைகள், எவ்வளோ மருத்துவர்கள், எவ்வளவோ செவிலியர்கள் இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். யோசேப்புக்கும் மரியாவுக்கும் அப்படி அல்ல. அவர்கள் உடனடியாக மரியாளுக்கு ஒருவேளை எல்லாம் புரியாமல் இருந்திருக்கலாம், எல்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம், வேதனையாக இருந்திருக்கலாம், உடல் வலியாக இருந்திருக்கலாம், உடல் களைப்பாக இருந்திருக்கு, உடல் சோர்வாக இருந்திருக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு அந்த கழுதையின் மேல் ஏறி மீண்டும் செல்லுகிறார்கள். மீண்டும் எகிப்திலிருந்து மீண்டும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு நாசரேத்துக்கு செல்லுகிறார்கள். இவை அனைத்தும் பாலைவன பகுதியாகிய அந்த பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய மரியாவிஷன் அன்பர்களே, பெற்றோர்களே, ஆறுயிர் நண்பர்களே, இறை திட்டத்தை ஏற்கின்ற குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது தாயும் தந்தையும் குழந்தையும் இறைவனுடைய சித்தத்தினுடைய அடிப்படையில் பயணிக்கின்றார்கள், வேதனைகள் மத்தியில் பயணிக்கின்றார்கள். இறை திட்டத்தை ஏற்கின்ற பொழுது பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளை அவர்கள் இழக்க வேண்டியிருக்கிறது. சொந்த பந்தத்தை பற்றி சொல்லவில்லை, ஆடுகளும் இடையர்களும் தான் சென்று பார்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது.
3 ஞானிகள் பிறகு வந்து பார்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது, வேறு யாரும் சொல்லப்படவில்லை. எனவே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த பயணத்தையும் மேற்கொள்ளுகிறார்கள். கடைசியாக வந்து நாசரேத்தூரிலே செட்டில் ஆகிறார்கள், இருக்கிறார்கள், தங்குகின்றார்கள். அங்குதான் இந்த குழந்தையானது வளருகிறது. நாசரேத்தினுடைய வரலாற்று பின்னணி, நாசரேத்தினுடைய சமூக பின்னணி, நாசரேத்தினுடைய உற்றார்கள் உறவினர்களுடைய பின்னணி, இவைகளில் அந்த குழந்தையானது வளர்கிறது. இந்த குழந்தையானது வளருகின்ற பொழுது இறை திட்டத்தோடு இந்த குழந்தையை வளர்க்கின்றார்கள். இறை திட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது சூசேப்பரும் அன்னை கன்னிமரியாளும் அந்த மழலை, அந்த குழந்தை இயேசுவும் ஏற்றுக்கொண்ட ஒரு பாடமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மத்தியிலே ஒவ்வொரு காரியங்களுக்காக கணவனும் மனைவியும் சிந்தித்து ஒரு சில காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பல வேளைகளில் கணவனுக்கு இஷ்டமாக இருக்கும், மனைவிக்கு இஷ்டமாக இருப்பதில்லை. எப்படி சங்கடங்களை தாங்கிக் கொள்வது, எப்படி உடல்வலியை தாங்கிக் கொண்டே இந்த பணிகளை செய்வது, எப்படி மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை தாங்கிக் கொண்டே இந்த பணிகளை செய்வது, எப்படி சுற்றி இருக்கின்ற பயத்தை தாங்கிக் கொண்டே இந்த பணிகளை எடுத்துச் செல்வது மிக கடினமான ஒன்று. ஆனால் அது முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை நான் வாசித்தோம் என்று சொன்னால், சீராக்கின் ஞானம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றவர்கள் மேன்மைப்படுத்தப்படுவார்கள். தந்தையரை மதிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். தாயை மதிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். எனவே தந்தை, தாய், பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மூன்றும் இணைந்ததுதான் ஒரு குடும்பமாக இருக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியானது சொல்கிறது. எனவே திட்டத்தை அறிய வேண்டும், உணர வேண்டும், புரிய வேண்டும், பின்பற்ற வேண்டும். இறைவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன, இயற்கையினுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன, சமூகத்தினுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன, நான் இந்த சமூகத்திற்கு என்ன திட்டத்தை நிறைவேற்றப் போகிறேன், இந்த இயற்கைக்கு நான் என்ன பதிலை சொல்லப் போகின்றேன், இறைவனுக்கு நான் என்ன பதிலை சொல்லப் போகிறேன், இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், காரியமாக இருக்க வேண்டும். கிரேட்டா தன்பர்க் மீண்டும் சிறைப்படுத்தப்பட்டார், மீண்டும் கைது செய்யப்பட்டார். காரணம், அவர் மீண்டும் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் இருக்கின்ற காரியம் என்ன? கடவுளுடைய திட்டம், இயற்கையினுடைய திட்டம், மக்களுடைய திட்டம், பாலஸ்தீனுடைய விடுதலை, இதுதான் அவருடைய உள்ளத்தில் இருந்து ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது. எனவே அவர் செல்லுகின்றார், துணிச்சலோடு சொல்லுகின்றார். எனவே இறைவனுடைய திட்டத்தை துணிச்சலோடு சொல்ல வேண்டும், அதை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று சொன்னால் கைது செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இறை வார்த்தை சொல்கிறது. பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளை, இன்பங்களை எல்லாம் இந்த திருக்குடும்பமானது தவிர்த்திருக்கிறது, இழந்திருக்கிறது, விட்டு கொடுத்திருக்கின்றது. ஒன்றை இழக்கின்ற பொழுதுதான் இன்னொன்றை பெற முடியும் என்று நாம் அடிக்கடி சொல்லுகின்றோமே, அதுபோன்று அவர்களுக்கு என்று இருந்த தனிப்பட்ட வாழ்வு, தனிப்பட்ட மகிழ்ச்சிகள், இன்பங்கள், இவைகளெல்லாம் இழந்து கொடுத்து இந்த குடும்பமானது இறையாட்சிக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றது. எனவே இதையெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மகன் தந்தை காற்று உதவி, இவன் தந்தை என்னோட்டான் கொல் என்னும் சொல். மகன் என்ன செய்ய, எப்படி வாழ வேண்டும், இவனுடைய தந்தை எப்படிப்பட்ட பேறு பெற்றவனாக இந்த குழந்தையை பெற்றிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல். அவையிலே, சமூகத்தில், செயல்பாட்டில், தியாகம் செய்வதில் முன்னிருக்க செய்ய வேண்டும். மகன் முன்னிருக்க வேண்டும். எனவே தந்தையும் மகனும் இணைந்து, தந்தையும் தாயும் மகனும் இணைந்து செயல்கின்ற திட்டங்கள் இறையாட்சியினுடைய திட்டமாக இருக்க வேண்டும், இயற்கைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் கொல்லென்னும் சொல் என்று வள்ளுவன் சொன்னார் என்றால், இன்றைய இளைஞர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், தந்தையினுடைய சொல்லுக்கு இணங்க இருந்து, கீழ்ப்படைந்து இருந்து அரிய பெரிய சாதனைகளை செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்று மதுவுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் அடிமையாகி இன்று பெற்றோர்களுடைய பெயர்களை சீர்கெடுக்கின்ற குழந்தைகளும் இருக்கிறார்கள், இளைஞர்களும் இருக்கின்றார்கள், பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். எனவே இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், என்னுடைய தனி மனித வாழ்விலே ஆண்டவருடைய திட்டம் என்ன? என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திட்டம் என்ன?
என்னுடைய குடும்ப சமூக அந்த சபை வாழ்விலே ஆண்டவருடைய திட்டம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே திருக்குடும்பத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நல்ல பெற்றோர்களாக வாழ்வதற்கான வரத்தை ஆண்டவரிடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல பெற்றோர்களாக வாழ வேண்டும் என்றால் நிறைய மகிழ்ச்சியை, நிறைய இன்பங்களை, நிறைய வசதிகளை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளை உற்று கவனிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும், பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும், நற்பயிற்சி கொடுக்க வேண்டும். அதைத்தான் சீராக்கின் ஞானம் சொல்லுகிறது. பெற்றோர்களை மதிக்கின்ற பிள்ளைகளாக பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். முதியவர்களை மதிக்கின்ற பிள்ளைகளாக பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இன்று நம்முடைய சமூகத்தில் அப்படி இருக்கிறதா? முதியவர்களை எல்லாம் கொண்டு முதியோர் இல்லத்திலே கொண்டு போடுகின்ற பிள்ளைகள் தான் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இறைவனுடைய திட்டத்தினுடைய அடிப்படையில் முதியோர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சேர்ந்து வாழுகின்ற குடும்பமாக வாழ வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்க முடியும். எனவே இன்று திருக்குடும்பத்தினுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அனைத்து குடும்பங்களும் ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்றும் திருக்குடும்பத்தில் இருந்த அன்பு, மகிழ்ச்சியும் சமாதானம் உங்கள் அனைவருடைய குடும்பங்களிலும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருக்க வேண்டுமாய் வாழ்த்துகின்றேன். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தையை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கின்ற குடும்பங்களுக்காக, எங்கள் பெற்றோர்களுக்காக, எங்கள் உற்றார்கள் உறவினர்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். அன்னை கன்னிமரியாளும் சூசேப்பரும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு விதத்தில் பயணங்களை மேற்கொண்டு இன்னல்களை எதிர்கொண்டு வாழ்ந்தார்களோ அதுபோன்று நாங்களும் வாழ வேண்டிய ஆற்றலை தாரும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.